உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7 காய் கூட்டு தான், கறிகாய் கூட்டு தான். அதுக்கு புளித்தண்ணி வச்சுருக்கேங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய், அவரைக்காய், பிடிகரணை, மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், மொச்சை, இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம குக்கரில் வேக வச்சிடலாம். எல்லா காய்கறிகளையும் குக்கரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், அதுக்கேற்ற மாதிரி காய்கறியை குக்கரில் இல்லாட்டினா நீங்கள் வெறுமனவே பாத்திரத்தில் போட்டு நல்லா வேக விடலாம். வேக லேட் ஆகுன்றதுக்காக நான் இதில் சேர்க்குறேன். காய்கறிக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து இதை வேக விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, தனியா 2 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூனு, மிளகாய், சீரகம் சேர்த்துருக்கேன், வெந்தயம் 1 ஸ்பூன், எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் 1 பத்தை எடுத்துருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு 1/4 கப் எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அது அப்படியே இருக்கட்டும். காய்கறி அதிக விசிலுக்கு வேக வேண்டாங்க. இந்த பக்கம் சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன், பருப்பு வேக வச்சுருக்கேன், புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த பக்கம் அரைச்ச விழுதும் வச்சுருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். 2 சவுண்டுக்கு வந்தால் போதும், எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா காய்கறி வெந்து வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஏற்கனவே காய்கறியில் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போது 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, குழம்பு நல்லா கொதி வரட்டுங்க, நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த விழுதை சேர்த்துக்கலாம். நல்லா மறுபடியும் நல்லா கொதி வரட்டும், பார்க்கலாம். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பருப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம். சலசலம் கொதிக்கட்டும், பார்க்கலாம். பருப்பு சேர்த்துருக்கிறதால நல்லா கொதி வரணும். இதுக்கு தாளிப்புக்கு வெறும் கடுகு, கருவேப்பிலை போதும்.
அவ்வளோதான் 7 கறிக்காய் கூட்டு ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.